வணக்கம் சித்தா ஆன்மீக அன்பர்களே. 18/4/2024 குரோதி வருடம் சித்திரை மாதம் 5ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்றைய வாக்கிய பஞ்சாங்கம். இன்றைய சூரிய உதயம் காலை 6:01. இன்றைய சூலம் தெற்கு. சூல பரிகாரம் தைலத்தை பயன்படுத்துவது. இன்றைய நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. இன்றைய ராகு காலம் 1:30 முதல் 3 மணி வரை. இன்றைய யமகண்டம் காலை 7 மணி முதல் 7:30 வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. இன்றைய திதி இரவு 8:35 வரை தசமி, பின்பு ஏகாதசி. இன்றைய அமிர்தாதி யோகம் காலை 10:50 வரை சித்த யோகம், பின்பு அமிர்த யோகம். இன்றைய கரணம் காலை 7:45 வரை தைதூலம், பின்பு இரவு 8:30 வரை கரசை கர்ணம். இன்றைய நட்சத்திரம் காலை 10:50 வரை ஆயில்ய நட்சத்திரம், பின்பு மக நட்சத்திரம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் காலை 10:30 வரை கேட்டை நட்சத்திரம், பின்பு மூல நட்சத்திரம். இன்றைய கிரக கோச்சாரம். மேச ராசியிலே குரு பகவானும் சூரிய பகவானும், சிம்ம ராசியிலே சந்திர பகவான், கன்னி ராசியிலே கேது பகவான், கும்ப ராசியிலே சனி பகவானும் செவ்வாய் பகவானும், மீன ராசியிலே ராகு பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான். இன்றைய நாள் எதற்கெல்லாம் உகந்தது? புதிய உபகரணங்களை வாங்குவதற்கு நல்ல நாள். விதை விதைக்க நல்ல நாள். பசு கால்நடைகள் வாங்குவதற்கு உகந்த நாள். இன்றைய வழிபாடு. அஸ்வினி குமாரர்களை வழிபட சுபம், உடல் ஆரோக்கியம், சுகம் வந்து சேரும். 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை காண்போம். மேச ராசி அன்பர்களே, தங்களுடைய ஜென்ம ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன் பயணிப்பதால் குழந்தைகளின் எதிர்காலம் உயர்கல்வி சார்ந்த எண்ணங்களை உருவாக்கக்கூடிய நாளாகவும், இன்றைய செலவுகளை சிந்தித்து செலவழிக்க வேண்டிய நாளாகவும், வாடிக்கையாளர்களின் எண்ணங்களை புரிந்து தொழில் வியாபாரம் செய்வதற்கு உகந்த நாளாகவும், நண்பர்கள் வழியிலும் உறவுகள் வழியிலும் ஆதாயத்தை உருவாக்கக்கூடிய நாளாகவும், சக ஊழியர்கள் இடத்தில் சற்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நாளாகவும், மனதளவில் புதிய இலக்குகளை உருவாக்கக்கூடிய நாளாகவும், புதிய செயல்களை திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாளாகவும் இன்று அமைகிறது. தங்களுடைய அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவுகளை அதிகரிக்கக்கூடிய நாளாகவும், பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும், கிருத்திய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய எண்ணங்களை உருவாக்கக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது. ரிஷபராசி அன்பர்களே, தங்களுடைய ஜென்ம ராசிக்கு தாயார் ஸ்தானத்தில் சந்திரன் வந்து அமர்வது தாயாரிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளை குறைத்து நெருக்கத்தையும் மன அமைதியையும் ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும், குழந்தைகளுக்கு சுபகாரியங்கள் செய்வதற்கான எண்ணத்தை உருவாக்கக்கூடிய நாளாகவும், சில பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவெடுக்கக்கூடிய நாளாகவும், அலுவலகத்திலும் உத்தியோகத்திலும் மன திருப்தியை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும், உழைப்புக்குண்டான ஊதியத்தை உருவாக்கக்கூடிய நாளாகவும், போட்டி நிறைந்த நாளாகவும் இன்று அமைகிறது. தங்களுடைய அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். கிருத்தியை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடைப்பட்ட காரியங்களுக்கு முடிவெடுக்கக்கூடிய நாளாகவும், ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனம் அமைதி ஏற்படக்கூடிய நாளாகவும், மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு
தங்களுடைய மதிப்பு உயரக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது. மிதுன ராசி அன்பர்களே, தங்களுடைய ஜென்ம ராசிக்கு தைரியஸ்தானத்தில் சந்திரன் வந்து அமர்வது தங்களுடைய பேச்சுக்களில் தைரியத்தை உருவாக்கி தைரியமான பேச்சுக்களினால் காரியத்தில் வெற்றி பெறக்கூடிய நாளாகவும், உடன் பிறந்தவர்களினால் ஆதாயத்தையும் ஆதரவும் கிடைக்கக்கூடிய நாளாகவும், அரசு தொடர்பான விஷயங்களில் சற்று பொறுமையுடன் செயல்பட வேண்டிய நாளாகவும், வீடு மற்றும் வாகனங்களை பழுது செய்து அதை சரி செய்வதற்கு செலவை உண்டு பண்ணக்கூடிய நாளாகவும், சில சுபகாரியங்களை முன்னின்று நடத்தக்கூடிய நாளாகவும், வியாபாரத்தில் புதிய முயற்சிகளினால் ஆதாயத்தை உண்டு பண்ணக்கூடிய நாளாகவும், உயர் அதிகாரிகளிடத்தில் மதிப்பு உயரக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது. தங்களுடைய அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருப்திகரமான நாளாகவும், திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பொறுமையுடன் செயல்பட வேண்டிய நாளாகவும், புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதிப்பு அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது. கடகராசி அன்பர்களே, தங்களுடைய ஜென்ம ராசிக்கு குடும்பஸ்தானத்தில் சந்திரன் வந்து அமர்வது கணவன் மனைவி இருவருக்கும் இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறைந்து நெருக்கமான சூழலை உண்டு பண்ணக்கூடிய நாளாகவும், இதுவரை இழுபறியில் இருந்து வந்த காரியங்களை இன்று செய்து முடிக்கக்கூடிய நாளாகவும், தங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான சூழலை உண்டு பண்ணக்கூடிய நாளாகவும், புது அனுபவங்களை கொடுக்கக்கூடிய நாளாகவும், வாழ்க்கையின் புதிய அத்தியாயத்தை உருவாக்கக்கூடிய நாளாகவும், நம்பிக்கை நிறைந்த நாளாகவும் இன்று அமைகிறது. தங்களுடைய அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம். புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் குறையக்கூடிய நாளாகவும், பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மற்றவர்களை புரிந்து கொள்ளக்கூடிய நாளாகவும், ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முன்னேற்றத்தை உருவாக்கக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது. சிம்ம ராசி அன்பர்களே, தங்களுடைய ஜென்ம ராசியிலே சந்திரன் வந்து அமர்வது மனதில் குழப்பத்தையும் மந்தத்தன்மையும் சோர்வையும் உண்டு பண்ணக்கூடிய நாளாகவும், நினைத்த சில பணிகளை அலைச்சலுடன் செய்து முடிக்கக்கூடிய நாளாகவும், சில நினைவுகள் மனதில் ஒருவித குழப்பத்தை இறுக்கமான சூழ்நிலையையும் உண்டு பண்ணக்கூடிய நாளாகவும், வியாபாரம் தொழில் கொடுக்கல் வாங்கல் சார்ந்த விஷயங்களில் சற்று கவனத்துடனும் நிதானமாகவும் செயல்பட வேண்டிய நாளாகவும், உத்தியோகத்திலும் அலுவலகத்திலும் பொறுப்பும் வேலைப்பளு அதிகரிக்கக்கூடிய நாளாகவும், நெருக்கடிகள் நிறைந்த நாளாகவும் இன்று அமைகிறது. தங்களுடைய அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலைப்பளு அதிகரிக்கக்கூடிய நாளாகவும், பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கவனத்துடன் செயல்பட வேண்டிய நாளாகவும், உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நெருக்கடிகளை உருவாக்கக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது. கன்னிராசி அன்பர்களே, தங்களுடைய ஜென்ம ராசிக்கு மறைவு ஸ்தானத்தில் சந்திரன் வந்து அமர்வது எளிதாக செய்து முடிக்க வேண்டிய பணிகளை சில அலைச்சலுடன் தாமதத்துடனும் மன வருத்தத்துடனும் செய்து முடிக்கக்கூடிய நாளாகவும், வாகனங்களால் விரயத்தை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும், குழந்தைகளின் எண்ணங்களை புரிந்து கொண்டு செலவுகளை உருவாக்கக்கூடிய நாளாகவும், வியாபாரத்தில் வேலையாட்களின் ஒத்துழைப்பு கிடைப்பதில் சிரமம் ஏற்படக்கூடிய நாளாகவும், பணிபுரியும் இடத்தில் அலைச்சல்களை உண்டு பண்ணக்கூடிய நாளாகவும், எதிலும் விவேகத்துடன் செயல்பட்டு வெற்றி காணக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது. தங்களுடைய அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு
அலைச்சலை உண்டு பண்ணும். அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மந்தமான சூழ்நிலையை உருவாக்கும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் விவேகத்துடன் செயல்பட வேண்டிய நாளாகவும் இன்று அமைகிறது. துலாம் ராசி அன்பர்களே, தங்களுடைய ஜென்ம ராசிக்கு உயர்வு ஸ்தானத்தில் சந்திரன் அமர்வது மனதில் முன்னேற்றத்திற்கான சிந்தனைகளையும் வாழ்க்கையின் உயர்வுக்கான எண்ணத்தையும் அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்று அமைகிறது. நண்பர்களின் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும். வெளி வட்டாரத்தில் தங்களுடைய மதிப்பு அதிகரிக்கும். கடன் சார்ந்த பிரச்சனைகளுக்கு புதிய முடிவு கிடைக்கக்கூடிய நாளாகவும், மனதில் இருந்து வந்த கவலைகள் படிப்படியாக குறையக்கூடிய நாளாகவும், வேலையாட்களின் மனங்களை புரிந்து கொள்ளக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது. தங்களுடைய அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூலமான பலனை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும், சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மற்றவர்களை புரிந்து கொள்ளக்கூடிய நாளாகவும், விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது. விருச்சிக ராசி அன்பர்களே, தங்களுடைய ஜென்ம ராசிக்கு வீரிய ஸ்தானத்தில் சந்திரன் அமர்வது எதிலும் இன்று சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய நாளாகவும், விலகி இருந்தவர்கள் விரும்பி சேரக்கூடிய நாளாகவும், மற்றவர்களின் தேவைகளை புரிந்து நிறைவேற்றக்கூடிய நாளாகவும், பூர்வீக சொத்துக்களினால் ஆதாயத்தை உண்டு பண்ணக்கூடிய நாளாகவும், உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நாளாகவும், வாடிக்கையாளர்களின் ஆதரவு மனதிற்கு திருப்தியை தரக்கூடிய நாளாகவும், வருவாய் நிமித்தமாக சில புதிய முடிவுகளை எடுக்கக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது. தங்களுடைய அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சுறுசுறுப்பாக இருப்பார்கள். அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முன்னேற்றத்திற்கான முடிவுகளை எடுக்கக்கூடிய நாளாகவும், கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று திருப்தியான மனநிலையை உருவாக்கக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது. தனுசு ராசி அன்பர்களே, தங்களுடைய ஜென்ம ராசிக்கு புண்ணிய ஸ்தானத்தில் சந்திரன் அமர்வது இதுவரை பயணங்களினால், வெளியூர் பிரயாணங்களினால் ஏற்பட்ட சோர்வுகள் விலகி சுறுசுறுப்பை தரக்கூடிய நாளாகவும், எதிர்பாராத சில தன வரவுகள் ஆதாயத்தை அதிகரிக்கக்கூடிய நாளாகவும், குடும்பத்தில் இருந்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படக்கூடிய நாளாகவும், சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய நாளாகவும், மற்றவர்களிடம் விட்டு கொடுத்து சென்று தங்களுடைய மதிப்பை உயர்த்தக்கூடிய நாளாகவும், இன்று தர்ம காரியங்களின் மீது ஈர்ப்பு உண்டாகக்கூடிய நாளாகவும் அமைகிறது. தங்களுடைய அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சோர்வு விலகி சுறுசுறுப்பு வரக்கூடிய நாளாகவும், பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மற்றவர்களிடம் தங்களுடைய மதிப்பு உயரக்கூடிய நாளாகவும், உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மற்றவர்கள் ஆலோசனை கூறி ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது. மகர ராசி அன்பர்களே, தங்களுடைய ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் அமர்வது மனதில் குழப்பத்தையும் சிந்தனையையும் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும், தங்களுடைய சிந்தனையின் புது மாற்றத்தை உருவாக்கக்கூடிய நாளாகவும், சற்று நிதானத்துடன் சிந்தனைகளை கட்டுப்பாட்டுக்குள் வைக்க வேண்டிய நாளாகவும் இன்று அமைகிறது. தங்களுடைய சொந்த விஷயங்களை மற்றவர்களிடம் கூறாமலும் கருத்து கேட்காமலும் இருக்க வேண்டிய நாளாகவும், அலுவலக பணிகளில் மந்தமும் காலதாமதமும் ஏற்படக்கூடிய நாளாகவும், மற்றவர்கள் குறை கூறக்கூடிய நாளாகவும், வாடிக்கையாளர்களிடம் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் உருவாகக்கூடிய நாளாகவும்,
பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய நாளாகவும் இன்று அமைகிறது. தங்களுடைய அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கவனத்துடன் இருக்க வேண்டிய நாளாகவும், திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காலதாமதம் ஏற்படக்கூடிய நாளாகவும், அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நம்பிக்கை உயரக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது. கும்பராசி அன்பர்களே, தங்களுடைய ஜென்ம ராசிக்கு நண்பர்கள் ஸ்தானத்தில் சந்திரன் அமர்வது நண்பர்கள் வழியில் ஆதாயத்தையும் சகோதரர்கள் வழியில் உதவியும் கிடைக்கக்கூடிய நாளாகவும், ஆடை ஆபரண சேர்க்கையை உண்டு பண்ணக்கூடிய நாளாகவும், தங்களுடைய பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்ளக்கூடிய நாளாகவும், சுப காரியங்களுக்கான பேச்சுவார்த்தைகளை உருவாக்கக்கூடிய நாளாகவும், வேலையாட்கள் சக ஊழியர்கள் ஒத்துழைப்புடன் நடந்து கொள்ளக்கூடிய நாளாகவும், மனதளவில் புதிய நம்பிக்கையை உருவாக்கக்கூடிய நாளாகவும், தன்னம்பிக்கை பிறக்கக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது. தங்களுடைய அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மற்றவர்களை புரிந்து கொள்ளக்கூடிய எண்ணத்தை உருவாக்கும். சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தங்களுடைய மதிப்பு அதிகரிக்கும். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தன்னம்பிக்கை பிறக்கக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது. மீன ராசி அன்பர்களே, தங்களுடைய ஜென்ம ராசிக்கு உழைப்பு ஸ்தானத்தில் சந்திரன் அமர்வது இதுவரைக்கும் உழைப்பிலும் வியாபாரத்திலும் தொழிலிலும் அலுவலகத்திலும் இருந்து வந்த தாமதங்கள் விலகி ஆதாயத்தை உண்டு பண்ணக்கூடிய நாளாகவும், வழக்குகளில் தங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கக்கூடிய நாளாகவும், அரசு அதிகாரிகள் அரசு சார்ந்த விஷயங்களில் இன்று தங்களுக்கு சாதகமான முன்னேற்றம் காணக்கூடிய நாளாகவும், இதுவரை தடைபற்று இருந்த தன வரவுகள் சேரக்கூடிய நாளாகவும், மற்றவர்களின் கவனத்தை ஈர்க்கக்கூடிய நாளாகவும், நிதானத்துடன் செயல்பட வேண்டிய நாளாகவும் இன்று அமைகிறது. தங்களுடைய அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இதுவரை இருந்து வந்த தடையும் தாமதமும் விலகக்கூடிய நாளாகவும், உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நம்பிக்கையான தீர்ப்பு கிடைக்கக்கூடிய நாளாகவும், ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நாளாகவும் சித்தா ஆன்மீகத்தில் கூறப்படும் பலன்கள் அனைத்துமே வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி வாக்கிய பஞ்சாங்கத்தை பயன்படுத்தி கூறப்பட்டவைகள். அனைத்து சித்தா ஆன்மீக அன்பர்களுக்கும் நன்றி.